மாமா. ஒரு நிமிஷமா. இந்தாம்மா குடி. என்னது மாமா? மாசமா இருக்கிற பொண்ணுக்கு வாய்க்கு ருசியா இருக்கணுமேனு மாங்காய் சோறும் மாங்காய் தொக்கும் லஞ்சுக்கு. மாமா இது ஐயோ, அந்த அளவுக்குலாம் நான் ஒருத்தர் இல்லம்மா. நீ கொஞ்சம் எமோஷனல்ல குறைச்சுக்கோ. இது கோட்டுக்கு அந்த பக்கம் இருந்து வந்துச்சு. நல்ல விஷயம். கோட்டுக்கு எந்த பக்கம் இருந்து வந்தா என்ன? எடுத்துக்க. அத்தை கொடுத்தாங்களா? அம்மா, சீதா மனசுல எப்பவுமே உனக்குன்னு ஒரு இடம் இருக்குமா? எனக்கு தெரியும் மாமா. என்ன பண்றது? இப்படி ஒரு தர்ம சங்கடமான நிலைமை உலகத்துல எந்த ஒரு அப்பா அம்மாவுக்கும் வரக்கூடாது. இல்ல மாமா, இவ்ளோ பிரச்சனையிலயும் எனக்கு நடந்த ஒரு நல்ல விஷயம்னா நான் உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களோட பாதுகாப்புல இருக்கிறது மட்டும்தான். மாமா, தேங்க் யூ. ஏமா, நான் இங்க தானமா இருக்கேன். எதுக்கு இப்படி கத்துற? உங்களுக்கு இல்ல. சரி, நான் வரேன் மாமா. போயிட்டு வாமா. அதானே போடா. அவ எழுதுறா, பாஸ் ஆகுறா, ஃபெயில் ஆகுறா, அது அவளோட பிரச்சனை. இல்லனா திரும்ப எழுத போறா. உனக்கு என்னடா பிரச்சனை? நீ எல்லாம் வந்து கேள்வி கேக்குற? ஏய், நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். அவரு கூட சேர்ந்து வர வர உன் நாட்டாமத்தனம் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. ஏடா, ஒரு ஆள் அந்த பக்கம் ஜாஸ்தி ஆனோன்னு சவுண்ட் ரொம்ப சத்தமா இருக்க. அடிச்சு பல்லுகள்லாம் பேத்துருவேன் பாத்துக்க. ஏண்டா, நீங்க ரெண்டு பேரும் எதுக்கு உமாக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னு எனக்கு தெரியாது. மாசமானா 1 லட்சம் ரூபாய் சொலையா வருதுல்ல, வாங்கின கையோட இந்தாங்க மாமான்னு சாமி படத்துல வச்சு குடுப்பா. அந்த காசை கொண்டு வந்து உங்ககிட்ட தருவா. அந்த 10-15 பெருசுங்களை வச்சுக்கிட்டு அந்த ஓட்டல் நடத்துறீங்களே, அத வச்சு அப்படியே ஓட்டிக்கலான்னு. அதானே? ராஜா, உனக்கு விஷயமே தெரியாதா? இந்த ஹோட்டலை இழுத்து மூடி சீல் வச்சாச்சு. அப்படியா? ஆமாண்டா. எப்போ, யாரு பண்ண வேலை? இந்த வேலையை பார்த்தது யார் தெரியுமா? இந்த கதையோட ஒரே ஒரு வில்லன், கனிகாச்சலத்தோட அடுத்த அஸ்திரம். ஹோட்டலை இழுத்து மூடி சீல் வச்சுட்டாங்க. ஓனர் பாண்டி இப்போ லொடுக்கு பாண்டி ஆயிட்டாரு. அதுவும் போச்சா? இவங்க கால் வச்ச இடம் எங்க விளங்கி இருக்கு? இங்க பாரு, இவங்க கெட்ட மனசுக்கு எப்பவுமே கெட்டதுதான் நடக்கும். ஏய், இங்க வா. என்ன என்ன எதுக்கு கூப்பிடுறீங்க? ஏய், சீ, உன்னைய வேண்டா கூப்பிட்டா. ஏய் மலர், இங்க வா. பக்கத்துல வாங்குறேன்ல. பா, இப்ப எதுக்கு என்ன கூப்பிடுறீங்க? எதுக்கு ஃபெயில் ஆன? ஃபெயில் ஆயிட்டேன். இப்ப அதுக்கு என்ன? மறுபடியும் எழுதிட்டா போச்சு. நான் எதுக்கு ஃபெயில் ஆனன்னு தான் கேட்டேன். இதெல்லாம் நீங்க எதுக்கு கேக்குறீங்க? டேய் பாண்டி மாமா, அதை எடுத்துட்டு வாடா. என்னது மாமா? டேய், ஓகே மாமா, இதை எடுத்துட்டு வரேன். என்ன மாமா? காலியா மாதிரி இருக்க. ஸ்கூலுக்கு போகாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா?
என்ன நொப்பா? உன் பொண்ணு எங்க? இப்படி திடீர்னு கேக்குறீங்க? அவ வீட்ல தான் இருக்கணும். வீட்லயா? ஓ, இன்னைக்கு திங்கக்கிழமைல நான் ஞாயிற்றுக்கிழமைங்கிற நினைப்பில இருந்துட்டேன்ப்பா. அவ இன்னும் ஸ்கூல்ல தான் இருப்பாப்பா. சாயந்தரம் 5 மணிக்கெல்லாம் வந்துருவா. ஆமா, எது கேக்குறீங்க? நகைங்க ஏதாவது வாங்கி தர போறீங்களா? பா, எதுக்கு இவளை பத்தி கேட்கணும்? ஒன்னும் புரியலையே. காவியா, தாத்தா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இன்னைக்கு சைக்கிள் வர வழியில பஞ்சர் ஆயிடுச்சு. சரி, இந்த பாரு, தாத்தா கிட்ட ஒழுங்கா உண்மையை சொல்லணும். இல்ல அப்படி பித்திருவன் சொல்லிட்டு. ஏய் ஏய், என்னடா என்னாச்சு? என்ன? என்னடி 4 நாளா டப்பாச்சிட்டு போயிட்டு இருக்க? இல்ல மச்சான், இவ சரிப்பட்டு வர மாட்டா மச்சான். அவ டெய்லி டபாச்சிட்டு ஏமாத்திட்டு போயிட்டு இருக்கா. ஏய், உன்கிட்ட நான் என்னடி கேட்டேன்? என் கூட வா, வந்தா அப்படியே சினிமா மால் ஜாலியா கூட்டு போவேன். நிறைய கிஃப்ட்ல வாங்கி தரேன். உனக்கு செல்போன் கூட வாங்கி தரேன் காவியா. ஏய், இந்த மாதிரி யாராவது உனக்கு வாங்கி தருவாங்களா? கூப்பிடுறான்ல, பேசாம போ. என்னடி ரொம்ப அடம் பிடிக்கிற? என் கூட தான் வரலாம்ல. அண்ணா அண்ணா விட்டுருங்க அண்ணா. அண்ணா வேணா அண்ணா. அண்ணா ப்ளீஸ் நான் அண்ணா, ஏய். அண்ணான்னு சொன்னா தொலைச்சிருவேன். ஒழுங்கா பேர் சொல்லி கூப்பிடு. என்னடி மனசுக்குள்ள பெரிய அழகின்னு நினைப்பா? ஹலோ, வீட்ல யாருங்க? ஏய், என்ன வீட்டுக்கே வந்துட்டியா? எங்க அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போறியா? அடிங்க. அச்சு காலி பண்றேன். ஓடி போயிரு. யாரா? ஐயோ, அப்பா வேற பாத்துட்டாரே. யார்டா வெளியே நின்னு பேசிட்டு இருக்க? யாரா? என்னடா? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். யார் நீ? என்கிட்ட என்ன பேசணும்? ஏதாவது கேஸ் விஷயமா? அதெல்லாம் இங்க பேசக்கூடாது. ஆபீஸ்க்கு வா. நான் இந்த பாப்பாவோட தாத்தா. உங்க புள்ளைய பத்தி கொஞ்சம் பேசணும். என் புள்ளைய பத்தி எனக்கு தெரியும். நீ ஒண்ணும் பேச தேவையில்ல. கிளம்பு. இல்லங்க, உங்க பையன் ரொம்ப பிரச்சனை பண்றாப்படி. எங்க பொண்ணு ஸ்கூலுக்கு போறப்ப ரொம்ப பயப்படுது. என்னடா? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. சும்மா தேவையில்லாம பிரச்சனை பண்ண வந்திருக்காங்க. என்னையா? என் புள்ள என்ன பண்ணா? என்ன ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ண போறியா? போ. அப்புறம் நான் எதுக்கு வக்கீல்னு இருக்கேன்? உன்னால ஒண்ணும் கிழிக்க முடியாது. பா, உன்னால ஆனதை பாத்துக்கோ. உன் பேத்தி முதல்ல ஒழுங்கான்னு பாரியா? போகும்போதும் வரும்போதும் என் பையனை பார்த்து கண்ணடிச்சிருக்கோம், கைய காட்டி சிக்னல் கொடுத்திருக்கோம். வயசு பசங்க கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். உனக்கு வேணும்னா உன் பேத்திய ஸ்கூலுக்கு வேற வழியில போ சொல்லு, இல்ல வேற ஸ்கூல மாத்தி விடு. அதை விட்டுட்டு என் வீட்டுக்கே வந்து என் பையன் மேலேயே கம்ப்ளைண்ட் பண்ற? அடிச்சு காலி பண்ணிடுவேன். ஓடி போய். நான் வக்கீல் மட்டும் இல்ல, கட்சியில போஸ்டிங்ல இருக்கேன். சார், உங்க பையன் தப்பு பண்றான். அவனுக்கு நீங்க ஒரு நல்ல புத்தியை சொல்லுவீங்கன்னு தான் அதை சொல்ல வந்தேன். சரி, நீங்க இப்படி பேசுறது கொஞ்சமாச்சு நல்லா இருக்கா? ஏய், வயசுல பெரியவங்கிறனால உன்கிட்ட வாயில பேசினு இருக்கேன். என் புள்ளைக்கு என்னையே புத்தி சொல்ல சொல்றியா? அடிச்சு பல்லுகள் எல்லாம் கழட்டிடுவேன். பேசாம போயிடு. கரெக்ட் தான். என்ன காலேஜ் படிக்கிற பையன் என்னடா இப்படி பொறுக்கி பயலா இருக்கானேன்னு பார்த்தேன். பிரச்சனை அவங்கிட்ட இல்ல. பொறுக்கி பைய பெத்தா பொறுக்கியா தானே இருக்கும். ஏய், யாருகிட்ட என்ன பேசுற? எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே. அது நல்லவராவதும் தீயவராவதும் பெற்றோர் வளர்ப்பதிலே. என்ன எனக்கே எம்ஜிஆர் பாட்ட பாடி காமிக்கிறியா? உன் பாட்டை கேட்டு அப்படியே திருந்திருவாங்களா? எம்ஜிஆர் பாட்டுக்கெல்லாம் நீ திருந்துற ஜென்மம் இல்லைன்னு தெரியுது.
ஏங்க யாரு காசுல குடிச்சா என்ன, குடிக்கிறது தப்பு இல்லையா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? 2 பொம்பளை புள்ளைய வச்சுட்டு ஒரு அப்பா பண்ற வேலையா இது? ஏன் இந்த அட்வைஸ் எல்லாம் எனக்கு மட்டும் தான் சொல்லுவீங்களா? நீங்க பெத்து எனக்கு கட்டி கொடுத்துருக்கீங்க ஒண்ணு, அதுக்கிட்ட எல்லாம் சொல்ல மாட்டீங்களா? அவ பாட்டுக்கு உங்க வீட்டுல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா, பிள்ளைங்களை கவனிக்கிறது என்னோட பொறுப்பா? ஏன் அவளுக்கு இதுல பங்கு இல்லையா? அவ வந்து பாத்துக்க மாட்டாளா? போட்டி போட்டுக்கிட்டு பிள்ளைங்களை பாத்துக்கிறது நல்ல விஷயம் தான். அதுக்காக போட்டி போட்டுக்கிட்டு இது என் வேலை கிடையாது உன் வேலை கிடையாதுன்னா இப்படி பொறுப்பை தட்டி கழிச்சா இதுக்கு என்ன அர்த்தம்? இது நல்லாவா இருக்கு? என் பிள்ளைய எப்படி வளர்க்கணும்னு எனக்கு தெரியும். முதல்ல நீங்க உங்க பிள்ளைய ஒழுங்கா வளர்த்து அதுக்கப்புறம் எனக்கு அட்வைஸ் பண்ணுங்க. இப்ப கிளம்புங்க. வாடா பாப்பா, நம்ம போலாம். அவ உங்க கூட வரமாட்டா. ஏன் வரமாட்டா? நீங்க வளர்த்து கிழிச்ச லட்சணம் அவளுக்கு நல்லா தெரியும். அவ உங்க கூட வரமாட்டா. அவளை நான் கூட்டிட்டு போறேன். என் பிள்ளைய கூட்டு போறதுக்கு நீங்க யாரு? உன் பிள்ளைய கூட்டிட்டு போக எந்த தகுதியுமே இல்லாம இருக்க. அந்த தகுதியை வளர்த்துட்டு அப்புறம் வந்து கூட்டிட்டு போறேன்னு சொல்லு, பாக்கலாம். அது வரைக்கும் இவ என் கூட தான் இருப்பா. மாமா பாப்பா, வா பாப்பா. அப்பா விடுங்கப்பா. காவியா, மாமா. பாப்பா 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 ஏய் பாப்பா. அவர் எப்பவுமே இததான் பண்றாரு. இப்ப கூட கொஞ்சம் விட்டா வித்யா அந்த பக்கம் ஓடி போய் அவரு கூட தான் இருப்பா. அந்த அளவுக்கு பிள்ளைங்க மனசு அப்படி மாத்தி வச்சிருக்காரு. ஏய், இப்படி சொல்றது உனக்கே அசிங்கமா இல்ல? நீ பெத்த புள்ள உண்மையிலேயே பாசமா இல்லனா என்ன அர்த்தம்? உன் புள்ளைக்கு சரியான முறையில பாசத்தை காட்டலன்னு அர்த்தம். இது பாருங்க, சும்மா அது இதெல்லாம் பேசாதீங்க. ஆமா, அவர்கிட்ட சொல்லி ஒழுங்கா என் பிள்ளைங்களை என்கிட்ட அனுப்ப சொல்லுமா. எதுக்குங்க இப்போ தேவையில்லாம பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்து பிரச்சனை? அவங்கள அனுப்பி விடுங்க. இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு சீதா? பிள்ளைங்க வந்து அவளை கூட்டு போக சொல்லு. ஏய் வாங்கடி, அதான் அவரே சொல்லிட்டார்ல, வா. அடி பாவிங்களா. ஏய் ஏன் உங்களுக்கு போன? இதுதான் நீ பிள்ளைங்களை வளர்க்குற லட்சணம். அப்ப என்னைக்கு மண்டைய போடுவான், தின்ன எப்ப காலியாகும், 5 லட்சமோ 10 லட்சமோ கிடைக்கும், முடிஞ்ச வரைக்கும் சுருட்டிட்டு போகலான்னு இங்க வந்து டேரா போட்டு உட்கார்ந்துருக்குற. எவன் குடியை கெடுக்கலான்னு இவங்க கூட சேர்ந்து நீ பாத்துட்டு இருக்கிற நேரத்துல அங்க ஓங்குடி கொஞ்சம் கொஞ்சமா நாசமா போயிட்டு இருக்கு. அப்பா இது பாருங்க, கட்டி கொடுத்ததோட உங்க கடமை முடிஞ்சு போச்சு. ஏன் பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்து இப்ப உங்க பக்கத்துல வச்சுக்கிறதுக்கு முதல்ல நீங்க யாரு? நான் தாத்தா. குழந்தைங்க மேல அப்பா அம்மாக்கு இல்லாத உரிமை தாத்தா பாட்டி போட்டு வந்துருமா? எங்க போனாலும் இதெல்லாம் செல்லாதுப்பா. இரு, அப்பா அம்மா குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியா செய்யலன்னா அப்புறம் அதை வேற யாரு செய்வா? தாத்தா தான் செய்யணும். இது பாருங்கப்பா, நானாச்சும் அப்பா வச்சு ரொம்ப பொறுமையா பேசிட்டு இருக்கேன். இது மட்டும் என் வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், பாத்துக்கோங்க. ஓ, நான் மட்டும் இப்போ ஒரு போன் பண்ணனு வைங்க, அப்புறம் மேட்ரே வேற மாதிரி ஆயிடும். வேணான்னு பாக்குறேன்ப்பா. சரி, போன் பண்ணி வர சொல்லு. என்னதான் நடக்குதுன்னு பாப்போம். ஆமாமா, இருங்க உங்களோட வழி பண்றேன். நீ பயமாகுது நீ. சரி, 2 பேரும் தாத்தா கூட உட்கார்ந்து ஜூஸ் எடுத்து வரேன். பாருங்க. ஏய் பாண்டி, பிள்ளைங்களோட பேக் எல்லாம் எடுத்து உள்ள வை. போய் ஜூஸ் எடுத்துக்கோ. போ. காவியா, இந்தா எடுத்துக்கோங்க. ஏய் உமா, நீ எதுக்கு என் பிள்ளைங்களுக்கு ஜூஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்க? பிள்ளைங்க வீட்டுக்கு வந்து எவ்வளவு நேரமாச்சு? அன்னைக்கு சாப்பிட்டுச்சா இல்லையான்னு கேக்குறதுக்கு உனக்கு யோகியதை இல்ல?
அவ தான் ஏதோ குடிக்க கொண்டு வந்து தர்றா. அத நீ கேள்வி கேட்கறியா? இருங்க இருங்க இருங்க, இன்னும் கொஞ்ச நேரம் தான். என் புருஷனுக்கு நான் போன் பண்ணிட்டேன். அவர் முதல்ல இங்க வரட்டும். அவரை பத்தி யாருக்கும் இங்க ஒண்ணும் தெரியல. இன்னைக்கு தானே பாக்க போறீங்க. இத வந்துட்டார்ல பாத்தீங்களா? வந்துட்டார்ல. என் சிங்கம் கலை இறங்கிருச்சு. வாங்க என்னங்க வாங்க. போய் வர சொல்லு உன் பாட்ஷாவை. நாங்களும் பாக்குறோம். இல்ல அவன் பொண்டாட்டிய விட்டுட்டு இன்னொருத்தைய கல்யாணம் பண்ண போறானாம என்கிட்ட சொல்லவே இல்ல. சரி அதை விடு. கல்யாணம் வச்சிருக்கானே இந்த மாமனை கூப்பிட்டு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா? ஏண்டி நீதான் அப்படின்னா உன் குடும்பமும் மரியாதை தெரியாத குடும்பமா இருக்கு. அத்தை வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடக்கும் போது இந்த வீட்டோட மூத்த மாப்பிள்ளா என்ன கூப்பிட்டுருக்கணும்ல. தம்பி தம்பியா? நம்ம 2 பேரோட நிலைமையும் ஒரே மாதிரி ஆகி போச்சு. உன் பொண்டாட்டி உன் கூட சண்டை போட்டு தனியா இருக்கா. என் பொண்டாட்டி என் கூட சண்டை போடாம தனியா இருக்கா. இது எப்படி இருக்கு? ஆனால சகல உங்க நிலைமை என்னோட ரொம்ப மோசமாகுது. நானாவது சண்டை போட்டு பிரிஞ்சேன், நீ சண்டை போடாம பிரிஞ்சுக்கிறீங்க. இதெல்லாம் தாங்க முடியாம தான் இன்னைக்கு நான் சரக்கு போட்டு வந்தேன். பிள்ளைங்களை பத்தி கேட்கணும், அது தவிர எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கீங்க. தங்கம் என் செல்லக்குட்டி நான் பெத்த தங்கங்களே. என்னங்க மாப்பிள்ளை என்னங்க எந்திரிங்க. என்னங்க குடிச்சிட்டு மானத்தை வாங்காதீங்க. எந்திரிங்க வாங்க. பாத்துக்க இதுதான் அவரோட நிலைமை. ஐயோ நான் விட்டுட்டு வரும்போது நல்லா தானே இருந்தாரு. பச்சை புள்ளைய இந்த ஃப்ராட் பையல கூட்டிட்டு போய் கெடுத்து வச்சிருக்கான். எங்க எந்திரிங்க. ஆமா உன் புருஷன் பச்சை புள்ள. அவரை தூக்கி இடுப்புல வச்சுக்கிட்டு ஃபீடிங் பாட்டில்ல அப்படியே சரக்கு ஊத்தி கொடுத்துட்டாங்க. அப்பா நீங்க தான் ஒரு ஊத்தி கொடுத்து இந்த மாதிரில ஏதோ பண்ணி வச்சிருக்கீங்கப்பா. அடிச்சேன்னு வச்சுக்க மூஞ்சி அப்படியே திரும்பிக்கும். மரியாதையா பேசு. நீ திமிர் எடுத்து போய் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க. உன் புருஷன் வெளியே எங்கேயோ போய் குடிச்சிட்டு வந்து இங்க வந்து விழுந்து கிடக்குறான். நான் என்ன பண்ணுவாங்க? உன் மாமனார் மாமியார் உன் மச்சினை வீட்டுக்கு போய் 6 மாசம் ஆகுது. உன் குடும்பத்துல என்ன நடக்குதுன்னு உனக்கு ஒண்ணுமே தெரியல. ஏய் அவனை அப்படியே வெளியே எடுத்துட்டு போய் தலையில தண்ணியை ஊத்தி விடு. அம்மா குழந்தைங்கள ஒரு ரூம்ல படுக்க வச்சுக்க. எந்திரிங்க வாங்க. என்னங்க என்ன ஆச்சு உங்களுக்கு? என்னங்க எந்திரிங்க. என்ன ஆச்சு உங்களுக்கு? என்னங்க 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 பாருங்க. எந்திரிங்க. ரைட்டு சோலி முடிஞ்சது. அம்மா இது தேராதே. நான் போய் டிஃபன் வாங்கிட்டு வந்துடுறேன் பசங்களுக்கு. வந்துடா நீங்க சீக்கிரம் வந்துரு. வந்துடும் மாமா. இப்ப நான் என்ன பண்றது? காவியா கண்மணி வாங்க நம்ம உள்ள போய் படிக்கலாம். வா பேக கொடு. முதல்ல அவரை கூட்டிட்டு போ. ஐயோ என் மானமே போகுது. ஏங்க எந்திரிங்க எந்திரிங்க போங்க. வாங்க என்னங்க எந்திரிங்க என்னங்க என்னங்க வாங்க. ஆமாமாமா நேத்து அது வந்து ஓ நேத்து நடந்ததெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கா? அப்பா அவர்தான் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேக்குறாருல்ல. பிள்ளைங்களை எங்க கிட்ட அனுப்பிச்சு விட்டுருங்க. நாங்க எங்கேயாவது போய் எப்படியாவது பொழைச்சுக்கிறோம். எங்களுக்கு யாரும் எதுவும் செய்ய தேவையில்ல. இப்படி பார்த்தா என்ன அர்த்தம்? பிள்ளைங்க மேல பெத்தவங்களுக்கு இல்லாத அக்கறை உங்களுக்கு என்னன்ற? இவங்க 2 பேரும் பிள்ளைங்க மேல வச்சிருந்த அக்கறை லட்சணத்தை தான் பார்த்தன. பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகுதா இல்லையா, அவங்களுக்கு என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை,
இவளுக்கு ஒண்ணும் தெரியாது. உன் மச்சான் ஃபுல்லா குடிச்சிட்டு வர்றாரு, அவரால் ஸ்டெடியா நிக்கவே முடியறது இல்ல. இந்த பாரு, இதுங்க ரெண்டத்தையும் நம்பி நான் பிள்ளைங்களை அனுப்புறதாவே இல்ல. அப்பா, என் பிள்ளைங்களை அனுப்பிச்சு வச்சிருங்கப்பா. நானும் வீட்டுக்கு போயிடுறேன்ப்பா, ப்ளீஸ் பா. நேத்து சொன்னதையே தான் இன்னைக்கு சொல்றேன். முதல்ல உன் புருஷனை குடிக்கிறத நிப்பாட்ட சொல்லு. ரெண்டாவது, பிள்ளைங்க மேல உனக்கு அக்கறை இருக்குன்னு எனக்கு தோணணும். இந்த ரெண்டு நடக்காத வரைக்கும் உன் பிள்ளைங்களை அனுப்புறதா இல்ல. இன்னும் எவ்வளவு நாளைக்கு பிள்ளைங்களை வச்சு பாத்துப்பீங்க? இந்த பாருடா, இந்த உடம்புல வலு இருக்கிற வரைக்கும் என் பேர பிள்ளைங்களை நான் காப்பாத்துவேன். இந்த பெரிய தடிமாடு உனக்கே நான் ஓசி சோறு போட்டுட்டு இருக்கேன். என் பேர பிள்ளைங்களை நான் பாத்துக்க மாட்டேனா? உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க ரெண்டு பேரும் பொறுப்பான தாய் தகப்பனா இருக்க பாருங்க. அதுக்கப்புறம் நான் அனுப்புறது என்ன? பிள்ளைங்க அவங்களா உங்களை தேடி வருவாங்க. அப்பா, யோ, எல்லாம் ஒன்னாலதான். கேக்குதா? கொஞ்சமாவது குடிய நிப்பாட்டி தொலைய. நீதான் காசு கொடுக்கவே இல்லையே, அப்புறம் எதுக்கு அடுத்தவங்க பிள்ளைக்கு உன்னோட இன்ஷியல போட்டு சுத்துற மாதிரி நான் தான் கொடுத்தேன்னு வரவங்க போறவங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டு திரியற? இது உனக்கே அசிங்கமா இல்ல? ஏண்டி என் கூடவே இருந்து என் குரல் வலையா இருக்கிற மாதிரி என் வீட்டையே எழுதி வாங்கிட்டு எனக்கு இப்படி துரோகம் பண்ணியே? நீ எல்லாம் இல்லம்மா, என்கிட்ட இருந்த மொத்தத்தையும் புடுங்கிக்கிட்டு 15 லட்சம் ரூபாய்க்காக என்ன சாக விட மாட்டியே நீ? யாரோ ஒரு புண்ணியமா எனக்கு உதவி பண்ணாம போயிருந்தா கடவுளே, நான் செத்துல போயிருப்பேன். அதான் சாவல, உயிரோட வந்து நிக்கிற, அப்படியே புலம்பிக்கிட்டே இருக்க. ஆமா, நான் பணம் கொடுக்கல. ஆமா, ஒழுங்கு மரியாதையா என் வீட்டை திருப்பி நொட்டுவாங்க உனக்கு. என்ன உங்க அம்மா வீட்டுல இருந்து கேக்குது? சாவடிச்சு சொல்லிட்டேன். இந்த பாரு, என்ன பத்தி உனக்கு தெரியாது. இன்னும் ஒரு நிமிஷத்துக்கு மேல உங்க அம்மா இங்க நின்னுச்சு அடிச்சு பழகெல்லாம் பேசுறேன் பத்தி. டேய், அறிவில்ல, வயசானவங்க எப்படி நடந்துக்கணும் தெரியாது. யோ, சைக்கிள் கேப்ல நீ பிட்ட போடாத. என்ன உமான்னு நினைச்சீங்களா? நீங்க வான்னு சொன்னா அந்த பக்கம் வர்றதுக்கு, போன்னு சொன்னா இந்த பக்கம் போறதுக்கு. என்ன உங்க பக்கம் ஒவ்வொன்னா ஆள் சேர்த்துட்டு இருக்கீங்களா? போங்கயா, அதுக்கெல்லாம் வேற ஆளை பாருங்க. இங்க பாரு, நான் உன்னை சும்மா விட மாட்டேன். அம்மா, நீ ஏமா இப்படி எல்லாம் பேசுற? எது வரதாலும் கொஞ்சம் பொறுமையா பேசுமா. என்ன பொறுமையா பேசணும்? இவ்வளவு பேசுறோம் உங்க அம்மா, அதுகிட்ட போய் பொறுமையா பேசிக்கிட்டு இருக்க. இங்க பாரு, இன்னும் ஒரு நிமிஷம் உங்க அம்மா இங்க நினைச்சுனா என்ன நடக்குன்னு தெரியாது. வெளியே போக சொல்லு. இங்க பாரு, அந்த கும்பலை இப்ப போகலன்னா உடனே சேர்ந்து அடிச்சு துரத்துற பாத்துக்க. என்னோட வீட்டை கொடுங்க, நான் போய். வீடு கிடையாது. டேய் ராஜா, வேணாண்டா, எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். இனி பொறுமையா இருடா. இதுல யார் தலையிட வேணாம். அந்த கும்பலை பத்தி உங்களுக்கு தெரியாது. கும்பலே ராஜாரி. மேகலா, பெத்தவங்களை வீட்டை விட்டு வெளியில அனுப்புறது பாவம்மா. அந்த பாவம் நம்மள சும்மா விடாதுடா. வேண்டாண்டா. மேகலா, நீயாவது சொல்லுமா. அமைதியா இருங்க. வெளியே போக சொல்லுவாங்க அம்மாவை. என்னோட வீட்டை கொடுங்க. இருத வர. ராஜா, எனக்கு நான் போயிடுறேன். அம்மா, தயவு செஞ்சு அழாதீங்கம்மா. நாம யாரையெல்லாம் நல்லவன்னு நினைக்கிறோமோ அவெல்லாம் அயோக்கிய பயலா இருக்கான். நாம யாரையெல்லாம் கெட்டவன்னு நினைக்கிறோமோ அவெல்லாம் நல்லவனா இருக்கான். இந்த உலகம் ஆரம்பத்துல நல்லவங்களை அப்படித்தாமா பார்க்கும். அந்த மார்கண்டேயனே என் வைத்திய செலவுக்கு ஒரு 10 ரூபாய் உதவி பண்ணாருன்னு சொல்லியிருந்தா கூட அத நான் நம்பி இருப்பேன். ஆனா சம்பந்தமே இல்லாத நீங்க எனக்கு உதவி பண்ணிருக்கீங்க பாருங்க. அத விடுங்கம்மா. எப்படியோ உங்களுக்கு உங்க மருமகளோட உண்மையான முகம் தெரிஞ்சிருச்சுல, அதுவே எனக்கு போதும்மா.
என்கிட்ட இருந்த பணம், காசு, லேண்ட் எல்லாத்தையுமே அவனுக்கு தானே நான் கொடுத்தேன். அத்தனையும் கொடுத்து அவன் காலு கீழே ஒரு பிச்சைக்காரி மாதிரி கிடந்தனே. ஆனா அவன் ஒரு நாள் தவறாம என்ன அசிங்கப்படுத்திக்கிட்டே இருப்பான். விடுங்கம்மா, அழாதீங்கம்மா. உங்களுக்கு தான் எவ்வளவு பெரிய மனசு. இவ்வளவு பெரிய உதவியும் பண்ணிட்டு அத ஒரு வருஷமா சொல்லி காட்டாமலே இருந்தீங்க. நீங்க தான் உண்மையிலேயே பெரிய மனுஷன். எதுக்குமா பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? அந்த வீட்டை வித்து அந்த காசை என் அக்கௌண்ட்ல போட்டு வச்சிருந்தாலே இன்னைக்கு நான் ராசாத்தி மாதிரி இருந்திருப்பேன். இன்னைக்கு நான் அவன்கிட்ட போய் கேக்குறேன். தலைய குனிஞ்சுக்கிட்டு கூட அவன் ஆமான்னு சொல்லல. நெஞ்ச நிமித்திக்கிட்டு ஆமாண்டி அப்படிதான் பண்ணுவேன்னு என்ன கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளிட்டான். அந்த அம்மா நமக்கு எப்படியோங்க, ஆனா மேகலாவும் ராஜாவும் நல்லா இருக்கணும் தானே எல்லாமே பண்ணாங்க. அவங்கள பார்த்து உண்மையை சொல்லிடலான்னு எனக்கு தோணுதுங்க. இப்ப உங்ககிட்ட உண்மையை சொல்லி என்ன ஆக போகுது? அது பணம் ராஜா குடுக்கலன்னு தானங்க கோவமா இருக்காங்க. ஒருவேளை நாம தான் கொடுத்தோம்னு தெரிஞ்சதுன்னா அவங்க கோபம் குறையலாம்ல. இத புள்ள குடுக்கலனாலும் அவங்க அப்பா கொடுத்திருக்காருன்னு ஒரு திருப்தி இருக்கும்ல. எதுக்கு காசை கொடுத்துட்டு சொல்லாம விட்டு இன்னைக்கு இந்த அளவுக்கு சண்டை வந்ததுக்கு காரணம் நீதானே என்கிட்ட வந்து சண்டை போடுறதுக்கா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நியாயமா பார்த்தா நாம கொடுத்த காசுக்கு அந்த பைய பெருமை தேடி இருக்க கூடாது. சரி தொலைஞ்சு போறான்னு விட்டாலும் நாம தான் கொடுத்தோன்னு தெரிஞ்சா எப்படி கத்த போறான்னு தெரியல. அந்த அம்மா ரொம்ப மனசு ஒடிஞ்சு போயிருக்காங்க. அவங்களோட சாபம் நம்ம ராஜாக்கு வேண்டாங்க. நம்ம போய் எல்லாத்தையும் எடுத்து சொல்லி அவங்கள கூட்டிட்டு வந்துடலாங்க. வேண்டாம் சீதா, அது சரியா வரும்னு எனக்கு தோணல. என்னங்க நீங்க இத சொல்லித்தான் ஆகணும். அப்பதான் அவங்க நம்மள நல்லவங்களா நினைக்கிறாங்களோ இல்லையோ, ஆனா அவங்க 2 பேர் மேல உள்ள கோபம் குறையும் இல்ல. சரி யாரு பிரியா? அப்பாதான். என்ன சொல்றாரு? அன்னைக்கு கோயிலுக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் போனே எடுக்க மாட்டேங்கிறாரு. நடந்த எல்லா தப்புக்கும் நான் தான் காரணம். நீ என்ன தப்புன்னு சொல்ற? இல்ல, நடந்த எல்லா பிரச்சனைக்கும் நான் காரணமாயிட்டேன். அதான் நான் உன்னை சரி பண்ணிக்கோன்னு சொல்றேன். நான் எதுக்குமே உன்னை கம்பல் பண்ண மாட்டேன் ரவி. இன்னும் 30 நாள் டைம் இருக்கு. ஐ லீவ் இட் டு யூ. அதுக்காக இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காத. அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசி. கடையை ரெகுலரா ரன் பண்ற மாதிரி பாத்துக்கோ. ஃபர்தரா எப்படி டெவலப் பண்ணலாம்னு ஐடியா பண்ணு. நாம நம்ம வேலையை பார்க்கலாம். We got to move on. மாமா கொஞ்சம் இங்க வாங்கல. என்ன விஷயமா? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. என்னம்மா, என்ன விஷயம்? இன்னைக்கு எங்களோட 5th வெட்டிங் ஆனிவர்சரி. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. நல்லா இருமா, நல்லா இருமா, நல்லா இரு. டேய் ரவி, அடடடடா, சூப்பரா சூப்பரா. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி.
எங்க என்னங்க பாக்குறீங்க? நீதான் அவன்கிட்ட ஸ்ட்ரிக்ட்டா போக கூடாதுன்னு சொல்லணும். சொல்லு. அன்னைக்கும் இதே மாதிரி திரு திருன்னு முழிக்காம உங்க தம்பி என் கழுத்துல தாலியை கட்டிருந்தானா நான் சொல்லிருப்பேன். சரி போகட்டும். ஒரு நல்ல நாளுக்காக ஆசீர்வாதம் வாங்குறது ஒன்னும் தப்பில்ல. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லது. இந்த மாதிரி பணிவெல்லாம் முதலே இருந்திருந்தா அவன் ஏன் இன்னொரு பொண்ணை தேடி போக போறான்? உங்க மேல எனக்கு எந்த கோவமும் இல்ல. இந்த சூழ்நிலை எல்லாத்துக்குமே நான் தான் காரணம். செஞ்ச தப்புக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க என்கிட்ட திரும்பி வருவீங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. வாங்க மாமா கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். மாமா, உமா, நீ ஆசீர்வாதம் பண்ண சொன்னா நான் பண்ணிட்டேன். வேற யாருக்கும் நான் ஆசீர்வாதம் எல்லாம் பண்றதா இல்ல உமா. சரி மாமா, நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். பார்த்து போயிட்டு வா. முகம் சாந்தமா தான் இருக்கு, ஆனா கை ரெண்டும் ஏன் அப்படியே கட கட கடகடான்னு ஆடிட்டு இருக்கு? என்னங்க என்னாச்சுங்க உங்களுக்கு? ஏன் கையில இப்படி நடுங்குது? என்ன பார்த்தா உங்களுக்கு பயமா இருக்கா? ரேவதி, எனக்கு என்னமோ இதுக்கு மேல இந்த பீஸ் தாக்கு பிடிக்கிற மாதிரி தெரியல. டேய் சும்மாறா. ஆளுதான் இங்க இருக்காரு, ஆனா மனசு பூரா சாராய கடையில தான் இருக்கு. அதான் கை கிடுகிடுன்னு ஆடுது. பிள்ளைக்கு பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் கொஞ்சம் வீக், அதனாலதான் ஆடுது. இங்க பாரு, இன்னும் 10 நிமிஷம் தான் ஆளு கடைய பார்த்து கிளம்பி போயிட்டே இருப்பாரு. எந்த கடையில ஓசில கொடுப்பான்? கடைக்கு போறதுக்கு காசு வேணும்ல. ஏன் காசுக்கு என்ன பிரச்சனை? நான் தான் கையில இருந்த காசு, வாட்ச், மோதிரம், ஹெல்மெட்னு எல்லாத்தையும் வாங்கிட்டேன்ல. அவர் அக்கவுண்ட்ல இருந்த பணத்தை கூட பூரா மாத்திட்டேன். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, பான் கார்டு, பால் கார்டுன்னு எல்லா கார்டையும் வாங்கி வச்சுட்டேன். அது போக ஆபீஸ்ல, வீட்ல, சொந்தக்காரங்கன்னு அத்தனை பேருக்கு கால் பண்ணி அவருக்கு ஒரு பைசா கூட தரக்கூடாதுன்னு சொல்லி வச்சுட்டேன். எப்படி இவர் குடிக்கிறாருன்னு பாத்துருவேன்ல. ரேவதி, குடிக்கிறதுக்கு காசு இல்லாம ஒரு குடிகாரன் திருந்தினதா வரலாறுல ஒரு வரி கூட கிடையாது. என்ன நடக்குதுன்னு பாப்போம். என்னாச்சுங்க? அது இப்போ தியானம் பண்ணல, மனசு ரிலாக்ஸா பரவச நிலையில இருக்கு. அதான் எனக்கு தெரியுங்க, உங்களால கண்டிப்பா கட்டுக்கோப்போட இருக்க முடியும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் ரேவதி, வீட்லயே அடைஞ்சு கிடக்கிறது ஒரு மாதிரியா இருக்கு. நீ போய் பை எடுத்து வா, நான் போய் மார்க்கெட் போய் காய்கறி வாங்கிட்டு வந்துடுறேன். இந்த போறேங்க. அப்படியே ரேவதி, அப்படியே கேஸ் ஒரு 500 எடுத்துட்டு வந்துரு. பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸும் உனக்கு மல்லிகைப்பூவும் வாங்கிட்டு வந்துடுறேன் ரேவதி. மாமே, இதெல்லாம் ரொம்ப பழைய டெக்னிக். இது உட்காந்துருக்கேன் மாமியாரு, அது கூட இதெல்லாம் பண்றது இல்ல. ஒரு தகவலுக்காக சொல்றேன், உங்க பொண்டாட்டி இருக்குதே என் அக்கா,
இங்க இருந்து தான் காய்கறி எடுத்துட்டு போவாளே தவிர இந்த குடும்பத்துக்காக ஒரு கருப்புல கொத்து கூட வாங்கிட்டு வந்து மகனே மகனே, அது பித்தளை இல்ல, பிளாஸ்டிக். கடையில கொடுத்தா உததான் கொடுப்பான், காசு கொடுக்க மாட்டான். ஏங்க நில்லுங்க, எங்க போறீங்க இப்போ? நான் கோயிலுக்கு போறேன். எந்த கோயிலுக்கு மகனே? பெருமாள் கோயிலுக்கு. இன்னைக்கு சனிக்கிழமை கூட இல்லையே. ஏன் சனிக்கிழமை மட்டும் தான் கோயிலுக்கு போகணுமா? என் மனசுல நிம்மதி இல்ல, மனசை சாந்தப்படுத்த தான் கோயிலுக்கு போறேன். போயிட்டு வாங்க, மனசு அமைதியாயி வாங்க. கடவுளே, கோவிலுக்கு மட்டும் போயிட்டு எப்படியாவது திரும்பி வந்துட்டாருன்னா நான் ஜெயிச்சிட்டேன். அப்பா நில்லுங்கப்பா, அப்பா நில்லுங்கப்பா. டேய் பா. அப்பா அப்பா நில்லுங்கப்பா. இப்ப எதுக்கு கபடி ஆடிக்கிட்டு இருக்க? என்ன வேணும் இப்போ உனக்கு? இது பாருங்க, இது வரைக்கும் நீங்க ஏன் வாழ்க்கையில விளையாண்ட கபடி எல்லாம் போதும்பா. ஒழுங்கா என் பிள்ளைங்களை எல்லாம் என் கூட அனுப்பிச்சு வச்சிருங்க. இந்த பாரு, உன் பிள்ளைகளை உன் கூட அனுப்பி வைக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அவன் குடிய நிறுத்தட்டும், அதுக்கப்புறம் நான் அனுப்பி வைக்கிறேன். அப்பா அதான் நிறுத்திட்டேன்லப்பா, அப்புறம் என்ன? அப்பா இது பாருங்க, ஜோக் அடிக்கும் போதுல சிரிக்காம சீரியஸா பேசும்போது சிரிக்கிறீங்க, எனக்கு அப்படியே கடுப்பாதுப்பா. சிரிக்காம வேற என்ன பண்ணுவேன்? இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி சவால் விட்ட, இப்போ உன் புருஷன் வந்து குப்புரை அடிச்சு குட்டிகாரணம் போட்டான். திரும்பவும் அதே சொன்னா சிரிப்பு வராம வேற என்ன வரும்? இது பாருங்க, நீங்க என்ன வேணா சொல்லுங்கப்பா. இன்னைக்கு ஏன் வீட்டுக்காரர் குட்டிக்காம வருவாரு, வந்து என்னையும் என் பிள்ளைங்களையும் கூட்டிட்டு போவாரு பாருங்க. அக்கா சொல்றது கரெக்ட் தானே? மாமா இன்னைக்கு குடிக்காம வந்துட்டா பிள்ளைங்களை அனுப்பிச்சிக்கிறது தானே சரி? சரி தப்பெல்லாம் எவன் பேசுறான் பாரு. ஏய் பேசாம போயிடுறா, ஏதாவது சொல்லிட போறேன். அப்பா அக்கா சொல்றதுலயும் ஏய், அவன் பேசுறது கூட நான் பொறுத்துக்குவேன். நீ எல்லாம் என் முன்னாடி வாயே திறக்க கூடாது. வாயை மூடிக்கிட்டு வந்தமா போனமான்று. அம்மா பாத்தீங்களாமா, நாங்க 2 பேரும் எதுவும் பேசக்கூடாதா? அப்புறம் யார் தான் இந்த வீட்டுல பேசுவா? நீங்களாச்சும் கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கம்மா. அத்தை என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும் மாமா. இன்னைக்கு அவர் குடிக்காம வந்துட்டா இவங்களை கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. நீங்க 2 பேரும் அப்படி நினைச்சா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? பரவாயில்ல, கூட்டிட்டு போட்டோம். பாவிய மானத்தை வாங்கிட்டியடா. இப்ப நான் எப்படி எல்லா மூச்சலையும் முழிப்பேன்? டேய் தண்ணி எடுத்து வா. யோ எழுந்திரியா. ஹலோ வணக்கம் சம்பந்தி. உங்ககிட்ட நான் அப்புறமா பேசுறேன், முதல்ல நீ போன். ஹலோ ஹலோ, அவசரப்படாதீங்க சம்பந்தி, வெயிட் பண்ணுங்க. இப்போ அங்க என்ன பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அத பத்தி பேசதான் போன் பண்ணேன். உங்க மருமக பிள்ளை இங்க பஜார்ல போறவங்கிட்ட எல்லாம் 5க்கும் 10க்கும் கையேந்தி நின்னுகிட்டு இருந்தான். அவன் பிச்சை எடுக்கிறத பாக்குறதுக்கு எனக்கே ரொம்ப அசிங்கமா போச்சு. நமக்கு நடுவுல 1000 பிரச்சனை இருக்கலாம், ஆனா உன் மூத்த மருமக கஷ்டப்படுறத பார்க்க என் மனசு கேட்கல. அதான் ஒரு 500 ரூபாய் கொடுத்து விட்டேன். மாப்பிள்ளை இப்ப திருப்தியா வீட்டுக்கு வந்திருப்பானே. என்னையா குடும்பம் தூ. மூத்தவ இங்க வந்து நீ எப்ப மண்டைய போடுவேன்னு காத்துக்கிட்டு இருக்கா. மூத்த பையன் அப்பனுக்கே வட்டிக்கு விடுறான். கஞ்சப்பைய அவன் பொண்டாட்டி மாமனார் மாமியாருக்கு சோத்துல விஷம் வைக்கிறா. 2வது பையன் 2 பொண்டாட்டிக்காரன். உன் பொண்டாட்டியும் உன்னை மதிக்காம உன் பேச்ச கேட்காம உனக்கு எதிரா வந்துட்டாங்க. உன் கடைசி பொண்ணு வாழா வெட்டியா வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. இந்த எல்லா பிரச்சனையோட இந்த பிரச்சனையும் லிஸ்ட்ல சேர்த்துக்க. இது ஆரம்பம் தான் சம்பந்தி, நீ இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. வெயிட் அண்ட் see. வெச்சிட்டுமா? யோ மாமா எழுந்திரியா. எழுந்திரு சொல்றல. யோ
எங்க போறீங்க? லட்சுமி மெடிக்கல்ஸ்ல இருந்து மருந்து ஆர்டர் பண்ணிருந்தாங்க, அத கொடுக்கலாம். அது இந்த வீடு தான். நீங்க கொடுங்க, நான் கொடுத்துறேன். சரி, நீங்க கொடுத்துருங்க. நீ மெடிக்கல்ல மருந்து ஆர்டர் போட்டிருந்தல்ல, இந்த மருந்த இப்பதான் ஒரு பையன் வந்து கொடுத்துட்டு போறான். இந்த ஹலோ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? அது நான் முதல்ல ஆர்டர் பண்ணது. இப்பதான் பார்மசில இருந்து போன் பண்ணி அனுப்பிட்டதா சொன்னாங்க. இல்ல, அது வந்து பிரியாவோட மருந்து. அது உன்னோடது இல்லம்மா. ஆர்டர் போட்ட எனக்கு தெரியாதா? ஐயோ இல்லம்மா, பிரியா தான் ஆர்டர் கொடுத்தா. பிரியாவோட மருந்து. ஐயோ உமா, உமா சொன்ன கேளு உமா. ஐயோ, பாண்டி டேப்லெட் போடணும், கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாயேன். இதோ எடுத்துட்டு வரேன்க்கா. மா, உன்னதான் நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். உள்ள வர, வெளியில போற, யாருக்கிட்டயும் போன்ல பேசுற, மறுபடியும் உள்ள வர, வெளியில போற. என்னாச்சு உனக்கு? சேச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன ஒண்ணு இல்ல, நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். என்னவோ நீ ஒரு மார்க்கமாவே சுத்திக்கிட்டு இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருந்துச்சு, அதான் மெதுவா நடந்துட்டு வரேன். இந்தாங்க தண்ணி. மாமா, எனக்கு ஆபீஸ் வேலை இருக்கு, நான் போய் பாக்குறேன். சரிம்மா. எதுக்கு? எனக்கு ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்சதும் உடனே ஓடி வந்தீங்கல்ல, அதுக்குதான். எப்பவும் இனி உங்க மேல நான் எந்த தப்பும் சொல்ல மாட்டேன். நான் தான் ஏதோ ஒரு விதத்துல
உங்களை மிஸ் பண்ணிட்டேன். ஆனா எனக்கு உடம்பு சரியில்லாத நேரத்துல சென்டிமெண்டா பேசி உங்க மனச மாத்திருவானோன்னு நீங்க எதுவும் நினைக்க வேண்டாம். இருந்தாலும் என் புருஷன் எனக்கு மறுபடியும் வேணும்னு தான் நான் இன்னும் நம்பிக்கையோட இருக்கேன். நான் பெத்த மக இருக்கால மா, என்னம்மா என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? இல்லடி, ஏதோ கிரிமினலா சில பல வேலைகளை பண்ணக்கூடியவதான் நீ. இத பாருமா, நீ தேவையில்லாம ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காத. அந்த சந்தேக லிஸ்ட்ல நீயும் இருக்கேன்னு சொல்ல வந்தேன். என்னதான் தாயா மகளா இருந்தாலும் உண்மையை சொல்றது தானே நியாயம். அடுத்தது ஒண்ணுக்கு 2 பொண்டாட்டிங்க, அதுல ஒண்ணுக்கு 2 பிள்ளைங்கன்னு நம்ம சின்ன மாப்பிள்ள மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்காரு. ஒருவேளை ஒரு பொண்டாட்டி கணக்க முடிச்சு விட்டுட்டா இன்னொரு பொண்டாட்டியோட எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கலாம்னு நினைச்சு இவர் கூட இத பண்ணிருக்கலாம்ல. சம்மந்தி, ரவிய பத்தி தப்பா பேசாதீங்க. அவன் ஒரு ஈ எறும்புக்கு கூட கெடுதல் நினைக்க மாட்டான். சரி விடுங்க, நம்ம சின்ன மாப்பிள்ள ஒரு வாழும் வள்ளலாரா இருந்துட்டு போட்டோம். அடுத்து 10 பைசா கட்டிங் வருதுன்னா உங்க மூத்த மக என்ன வேணும்னாலும் பண்ணுவா. ஐயோ அத்தை, நானே என் புருஷனோட நிலைமை நினைச்சு ரொம்ப கவலைக்கிடமா இருக்கேன். என்னால அதுல கோத்து விட்டு வேடிக்கை பார்க்காதீங்க, போங்க அப்படி. அட, இதுலதான் 10 பைசா வருமானம் இல்லையே, அதனால நீயும் இது செஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல. இப்ப வேற யாருதான் பண்ணிருப்பா? இருக்கிற அத்தனை பேரும் இல்லன்னு சொல்லிட்டா மீதி இருக்கிறது பிரியா மட்டும்தான். அப்ப அவதான் பண்ணிருப்பான்னு சொல்றீங்களா? கரெக்ட் மாப்ள. சூழ்நிலை, சந்தர்ப்பம், சாட்சி இதெல்லாம் வச்சு பாக்கும்போது பிரியா மேலதான் எனக்கு டவுட் வருது. ரவி, பிரியா, ரவி, நீங்களுமா? அண்ணா, நீங்க தான் எனக்கும் ரவிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொன்ன மொதல் ஆளு. அதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடும் நீங்க தான் பண்ணீங்க. நீங்களும் உங்க மாமியார் பேச்சு கேட்டுட்டு சும்மா இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் பொறுமையா இருப்பியா? என்ன ஏதுன்னு விசாரிப்போம். இதுக்கு மேல எப்படிங்க பொறுமையா இருக்க சொல்றீங்க? மா, கொஞ்சம் பொறுமையா இருமா. நம்ம வீட்டுலதான் நாட்டாம இருக்காரு. நாலா பக்கமா விசாரிச்சு என்ன தீர்ப்பு சொல்றாரு பாப்போம். அப்போ இந்த அம்மா என் மேல அநியாயமா பழி போட்டதுக்கு அகைன்ஸ்டா யாரும் எதுவும் சொல்ல மாட்டீங்கல்ல? This is ridiculous. இன்னும் இவனுக்காக நான் இன்னும் என்னென்ன கஷ்டத்துல அனுபவிக்க போறேன்னு தெரியல. ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நீங்க எல்லாருமே கூட இருந்தீங்க. ஆனா இப்போ நான் இல்ல, நீ இல்லன்னு எல்லாரும் கை கழுவிட்டு போறீங்க. எனக்காக இந்த வீட்டுல பேசுறதுக்கு ஒருத்தர் கூட இல்லல்ல. இத நீ பண்ணலாமா? இப்படி ஒரு காரியத்தை நீ பண்ணிருக்க மாட்டேன், எனக்கு நம்பிக்கை இருக்கு. மாமா, உன் மேல எனக்கு வருத்தம் இருக்கலாம், ஆனா இந்த விஷயத்துல நான் உன்னை தப்பு சொல்ல மாட்டேன். இந்த வீட்டுக்குள்ள நீ வந்த நாள்ல இருந்து எப்படி நீ நடந்துட்டு இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன் ஃப்ரெண்டோட வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக உன் வாழ்க்கையவே தொலைச்சிட்டு வந்து நின்னவன் நீ. என்ன ஒண்ணு, அவன் கல்யாணம் ஆனவனு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீ அவன் கூட முறை தவறி பழகினதுனால சின்ன வருத்தமே தவிர அதை தாண்டி இந்த விஷயத்துல உன்னை நான் எந்த தப்பும் சொல்ல மாட்டேன். ஒரு
ஒருத்தங்க கண்ணை பார்த்தாலே தெரியாதா அவங்க எப்பேற்பட்டவங்க. இந்த தப்ப நீ தான் பண்ணன்னு யார் சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். மாமா என்னம்மா இது? எந்திரிமா 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 எந்திரி. இப்படி மாத்தி மாத்தி பேசுறதே குழப்பா போச்சுல உங்களுக்கு? இப்படிதான் அன்னைக்கு எனக்கு யாருமே இல்லன்னு அவ நீலி கண்ணீர் விட்டா, உடனே கோட்டை தாண்டி அந்த பக்கம் கூட்டிட்டு போய் நான் இருக்கேன்னு வச்சுக்கிட்டீங்க. இன்னைக்கு அதே மாதிரி இவ கண்ணீர் விட்டதும் நான் உன்னை நம்புறேன்னு அடிச்சு விட வேண்டியது இல்ல? மொத்த குடும்பத்தையும் குழப்பறதே ஒரு குழப்பம் வச்சிருக்கீங்க. உருப்படியா ஒரு பக்கம் நிக்க மாட்டீங்களா நீங்க? ஒண்ணு சரின்னா சரின்னுங்க, இல்ல தப்புனா தப்புன்னுங்க. எதுக்கு அப்படி மாத்தி மாத்தி பேசி உழப்பிக்கிட்டு இருக்கீங்க? சாக கிடந்த மாமியாருக்கு செத்தா சாகட்டுன்னு செலவே பண்ணாத பிச்சைக்கார பையனே. ஆபரேஷனுக்கு யாரோ கொடுத்த காசை நீ கொடுத்ததா சொல்லி மாற தட்டிக்கிட்டு இருந்த புறம்போக்கு நீ. இப்படி இங்க இருக்கிற எந்த பிரச்சனையும் இன்னும் எந்த முடிவுக்கும் வரல. இது எதுவும் மாறல. ஆனா இன்னைக்கு தணிகாச்சலனும் ஒருத்தன் நம்ம குடும்பத்தையே கருவறுக்கணும்னு முடிவோட இருக்கான். உங்களுக்கும் எனக்கும் பிரச்சனை தான். ஆனா நம்ம எல்லாருக்கும் பொது எதிரின்னு ஒருத்தர் இருக்கிறான். நம்ம பிரச்சனையெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். அவன் பிரச்சனையை தான் முதல்ல தீக்கணும். அவங்கிட்ட இருந்து நம்ம குடும்பத்தை பாதுகாக்கணும். அவனை திருப்பி அடிக்கணும். என் குடும்பத்தை நான் அடிப்பேன்டா. ஆனா என் குடும்பத்தை யாரையும் அடிக்க விட மாட்டேன்டா. வரட்டும், பாத்துக்கலாம். அப்ப இட்லி வேணும்னா தானே நான் கோமா போறேன். நான் போறேன். போடா. அப்புறம் அப்புறம் என்ன? அப்புறம் இந்த கோட்டை அழிச்சிடுறீங்களா? அதுக்குள்ளயா? இல்லையா பின்ன? அதான் ரெண்டும் ஒரே குடும்பம் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்கல்ல. ஒரு முக்கியமான பிரச்சனைக்காக எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு சொன்னேன். ஆனா இந்த வீட்டுல இருக்கிற பிரச்சனை ஏதாவது தீர்ந்து போயிருக்கா? என்ன சொல்லு. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம். என்ன பெரிய விஷயம்? பாசமா இருக்கிற 4 பேரு ஒன்னா சேர்ந்து இருக்கிறதுல என்ன விஷயம்? ஆனா சண்டை போட்டுக்கிற 4 பேரு ஒரே விஷயத்துக்காக ஒன்னா சேர்ந்து இருக்கிறது தானே பெரிய விஷயம். வர வர நீயும் நல்லா பேச ஆரம்பிச்சிட்ட. உங்க கூட இருந்ததுக்கு இது கூட இல்லனா எப்படி? தணிகாச்சலத்துக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். எதுக்கு? அப்படி ஒரு எதிரி இருக்கிறதுனால தானே நாம எல்லாரும் இன்னைக்கு ஒன்னா சேர்ந்திருக்கோம். காட்டுல வேட்டையாடி சாப்பிடுற மிருகங்க கூட தன்னோட யார வயிற்றுல குட்டி இருந்தா அப்படியே விட்டுட்டு போயிடும். ஆனா நீங்க மிருகத்தை விட மோசமா நடந்துக்கிறீங்க. நீ தானே சொன்ன உனக்காக தான் எல்லாமே பண்ணேன்னு. அப்பேற்பட்ட என்ன தூக்கி எறிஞ்சிட்டு இந்த ஆள் பின்னாடி கை கோத்து நின்னா அத பாத்துட்டு நான் சும்மா நிக்கணுமா? நான் யார் கூடவும் கை கோத்த நிக்கல. எல்லாருமே என்ன கை விட்டப்ப என்ன கை தூக்கி விட்டது மாமாதான். அதனாலதான் நான் அவர் கூட இருந்தேன். இத பார், எனக்கு இந்த மக மருமகங்கிற சென்டிமெண்ட் சில்லி ஃபீலிங்ஸ் எதுவுமே கிடையாது. எனக்கு என்னோட கௌரவமும் அந்தஸ்தும் தான் முக்கியம். அந்த வீட்டுல உன்னால நான் எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்பட்டேன், அவமானப்பட்டேன். அது எல்லாத்துக்கும் பழி தீக்கணும்னு தான் காத்துக்கிட்டு இருந்தேன். நீ எப்ப அந்த கூட்டத்துல போய் சேர்ந்தியோ அப்பவே நீயும் என்னோட எதிரி தான். எனக்கு பந்த பாசத்தை விட பேரு தான் முக்கியம். அதுக்கு எதிராக யார் வந்து நின்னாலும் போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருக்க. உன் வயிற்றுல இருக்கிற குழந்தைய வச்சுக்கிட்டு தானே ஆட்டம் காட்டிக்கிட்டு இருந்த. அந்த குழந்தை இல்லாம பண்ணிட்டா என்ன நடக்கும்னு உனக்கு தெரியணும்ல. நீ இன்னும் போகலையா? இல்ல, நீ போறத பாத்துட்டு போகலான்னு தான். ஏன் இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லையா? பாத்துருக்க. ஆனா இன்னைக்கு நீ எப்படி போறன்னு பாக்குறதுக்கு தான் காத்துட்டு.
போயா முட்டாளு. யோ வண்டி அடியா. மாத்திரை உனக்கு மட்டும்தான் மாத்தி வைக்க தெரியுமா? எனக்கு பண்ண தெரியாதா? வேலையே இல்லாம இருக்காரு. அவரும் போகாத இடமும் இல்ல, தேடாத வேலையும் இல்ல. மாப்பிள்ள போறதுக்கு முன்னாடி Facebookல அவர் போட்டோ போயிடுது இல்ல, அத கூட யார் அனுப்பி வைக்கிறாங்கன்னு தான் எனக்கு கொஞ்சம் கூட புரியல. கோடி கணக்குல ஊழல் பண்ணதையே 3 நாள்ல மறந்துடுறாங்க. மாப்பிள்ள பண்ண சின்ன தப்ப 3 மாசமாயும் மறக்காம இருக்காங்களே, இதெல்லாம் ரொம்ப அநியாயமா இருக்கு. ச்சே, மக்கள் எதையும் மறந்துடுறாங்க, ஆனா என் மாப்பிள்ளை மட்டும் மறக்காம இருக்காங்க. என்ன மாப்பிள்ளை நீங்க என்ன பேசிட்டு நடந்துட்டு இருக்கு? நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் விடுங்க. யார்கிட்ட என் புள்ளைக்கு டீசி வாங்குனீங்க? அடி என்னடி பேசிட்டே இருக்க? ராஜா, ராஜா. ஐயோ என் பொண்ணு என்னடா அவ இங்க அடுத்த வேளை சோத்துக்க வழி இல்லாம இருக்கா. உன் பிள்ளைக்கு கான்வென்ட் கேக்குதா? கான்வென்ட் செஞ்சு தப்ப சொல்லி காமிச்சா அதுக்கு கை நீட்டுவீங்களா? ஒரு நிமிஷம் கூட நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். போதும் சாமி, போதும். நானே என் பிள்ளை எங்கேயாவது போறோம், இல்ல மரத்து குடிச்சு செத்து போறேன். போய் சாவடி, சாவு. அப்பதான் எனக்கு நிம்மதி. கட்ட பொண்டாட்டி கை நீட்டி அடிக்கிறியே, உனக்குலாம் வெக்கமா இல்லையா? ஆமா ஆமா, உங்க வீரத்தெல்லாம் என்கிட்ட தானே காட்டுவீங்க. இன்னொரு தடவை கைய ஓங்குன உள்ள கூட பார்க்க மாட்டேன். ஏய், அவளை உள்ள கூட்டி போடி. வாங்க, நீ போல. டேய், உன்ன வாடா, வா வா. ஐயோ, இந்த வீட்டுல என் பொண்ணை போட்டு அடிக்கிறாங்களே, கேக்குறதுக்கு நாதி இல்லையா? இல்ல, அது வந்து இப்ப சந்தோஷமா இருக்கா? ராஜா, நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு நல்லவன் இல்லதான், எனக்கும் இல்லாதவன் தான். இருந்தாலும் நம்ம புள்ள இல்லையா, அவரை மாதிரியே நம்மளும் நடந்துகிட்டு இருந்தா என்னங்க அர்த்தம்? என்ன செய்ய சொல்ற சீதா? அவனுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொன்னீங்கல்ல, என்னங்க ஆச்சு? பிரச்சனை என்னன்னு உனக்கு நல்லாவே தெரியும். உங்களால முடியுங்க, நீங்க மனசு வச்சா அவனுக்கு வேலை வாங்கி தர முடியும். ஆனா ஏன் பண்ணாம இருக்கீங்கன்னா எனக்கு புரிய மாட்டேங்குது. நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அவனுக்காக இல்லனாலும் எனக்காகவும் நம்ம பேர பிள்ளைங்களுக்காகவும் இத நீங்க பண்ணிதான் ஆகணும். நம்ம ராஜா வேலை இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா பைத்தியமாகிட்டே வரான். அவன் பண்ற காரியத்தால விஜயோட படிப்பு கெட்டு போயிடக்கூடாது. அவனுக்காகவாவது ஒரு வேலையை வாங்கி கொடுங்க. நான் சொல்லிதான் இது உங்களுக்கு புரியணுங்கிற அவசியம் இல்ல. மாமா, என்ன மாமா அத்தை சில்துன்னு போறாங்க? பையனுக்கு வேலை வாங்கி தரணும்னு சொன்னாங்கல்ல, நம்மளும் ஒண்ணும் சொல்லாம இருக்கோம்ல, அந்த கோவமா இருக்கும். மாமா, உங்களுக்கு 60க்கு மேல, அத்தைக்கு 50க்கு மேல, ஆனா நீங்க 2 பேரும் உனக்கு 20 எனக்கு 18 மாதிரி ஃபீல் பண்ணுகிறீங்க. எப்படி மாமா?
ரேவ்ஸ். எப்ப பார்த்தாலும் சாரி சாரி சாரின்னு புலம்பிக்கிட்டே இருப்பியே. ஆமாண்டா. இனிமே எப்ப எத்தனை சாரி வேணாலும் இந்த தம்பி கேளு, நான் வாங்கி தரேன். ஓகே? Oh really? Yeah. Oh, thank you. ரொம்ப நல்லா இருக்கு. கை காசு போட்டு இதெல்லாம் வாங்கி கொடுக்க மாட்டான். என்னவா இருக்கும்? Hey Max. Come here. எனக்கெல்லாம் ஒண்ணு வேண்டாம். கோச்சிக்காத மேகல. வா. வா மேகல. அன்னைக்கு ஏதோ ஆத்திரத்துல கை நீட்டிட்டேன். பாத்தியா? தெரியாம பண்ணிட்டேன் மேகல. ஆல்வேஸ் நான் அன்புக்கு அடிமை தெரியாதா? அதெல்லாம் தெரியாது. சரிப்பா, நீ வேணா என்ன அடிச்சுக்க, சரியா போயிடும். இங்கடி இங்கடி, நான் ஒண்ணும் கோச்சிக்க மாட்டேன் உன்ன மாதிரி. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். கோமா இருக்கியா? இரு, கூல் பண்றேன். இந்த என்னது? நீ ரொம்ப நாளா கேட்ட சில்க் சாரி. இந்த சாரி உனக்காக தான். வாங்கிக்கோ. குடி. இது என்ன? சில்க். அம்மாரா. இந்த சாப்பிடு. அவ்வளவுதானா? இனிமேதான் ஸ்பெஷல் ஐட்டமே இருக்கு. ஓ. டடன் டடன் டடன். இங்க பாரு. பாத்தியா? உனக்கு ஓகே தானே? மாப்ள, என்ன ஹெவி இன்வெஸ்ட்மெண்டா இருக்கும் போல இருக்கு. வழக்கம் போல இந்த மாதிரி பண்ற ஆள் இல்லையே. என்னாச்சு இப்போ உங்களுக்கு? சொல்றேன், சொல்லிட்டா போச்சு. உங்ககிட்ட ஒண்ணு மறந்துட்டேன். மாப்ள மாப்ள, என்ன மாப்ள இது? திறந்து பாருங்க. உண்டாவும் மாப்ள. உங்களுக்காக மங்கி குள்ளா, மங்கி மாமியாருக்கு மங்கி குள்ளா. மாப்ள, அடிக்கிற வெயிலுக்கு இதெல்லாம் எதுக்கு மாப்ள? நோ 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 நோ, யூ ஆர் மிஸ்டேக்கன். இந்த வீட்ல ஒரே ஷூட்டிங்கா இருக்குல்ல, அதனால வீடு ஃபுல்லா ஏசி போட போறேன். வெளில இருக்கிற தின்ன உள்பட உங்களுக்கு 1.5 டன் அப்பப்ப தேவைப்படும், யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லையுமா? வேலை போனது கன்ஃபார்ம் தான் போல. இல்லன்னா இந்த நேரத்துக்கு இந்த மங்கி குல்லாவை பார்த்து 2 கமெண்ட்ல அடிச்சிருப்பான். வேலை ஊதான் போல. இவங்களுக்கு மங்கி கேப் கரெக்டா தான் இருக்கு. இவனுக்கு வேலை போனது கன்ஃபார்ம் தான் போல இருக்கு. என்னடா முதல் நாளே வேலையில வச்சு செஞ்சுட்டாங்களா? எதுவுமே பேசாம உட்கார்ந்திருக்க. ஏய், அண்ணனுக்கு ஆபீஸ்ல இன்னைக்கு ஃபுல்லா கொடுத்திருப்பாங்க. என்னத்த? ட்ரைனிங் தான். அதான் இப்படி டயர்டா இருக்கார் போல. இல்லன்னா என்னங்க குடிக்கிறீங்க? டீ காஃபியா? ஐயோ, மறந்தே போச்சு. இன்னைக்கு முதல் நாள் வேலைக்கு போனீங்கல்ல, அதான் பால் பாயாசம் செஞ்சு வச்சிருந்தேன். இருங்க, எடுத்துட்டு வரேன். பாயாசமா? வந்துச்சு. மலரு, எனக்கு அது இந்தா. ஏங்க, என்னங்க குடிங்க. அம்மா, இது அப்படியே குடு. என்னங்க, அடை எடுத்துக்கங்க. என்னம்மா வேலை வாங்கி குத்துத நீங்க தான் முடியலையா? டேய் சும்மாறா. என்ன மேகலா, இதுல கொஞ்சம் ஐஸ்கிரீம் போட்டிருக்கலாம்ல, ரொம்ப நல்லா இருந்திருக்கும்ல. அம்மா, கொஞ்சம் வாய் முடிக்கிட்டு அமைதியா இருக்க மாட்டியா? யாராவது பாயசத்துல ஐஸ்கிரீம் போடுவாங்களா? ஏன் போட மாட்டாங்க? சும்மா ஏதாவது பேசிக்கிட்டு. ஏங்க, நீங்க குடிங்க. மாப்ள, பாயசத்தை சாப்பிடவே இல்ல. என்ன மாப்ள, ஆபீஸ் வேலையை நினைச்சிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு என்ன, ஏசிலேயே நாள் முழுக்க குளுகுளுன்னு இருப்பீங்க. இங்க பாருங்க, வெயில்ல வெந்துகிட்டு இருக்கோம். என்ன மாப்ள, ஏன் வர லேட் ஆயிடுச்சு? ஓ, வர்ற வழியில காருக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு வரீங்களா?
என்ன மேகலா மாப்பிள்ள வாயே திறக்க மாட்டேங்கிறாரு? சரி பாயசத்தையாவது குடிக்க சொல்லு. அவரே டயர்டா வந்திருக்காரு. நீ ஏமா நோய் நோய்ங்கிற? வாய் முடிக்கிட்டு அமைதியா இருமா. விஜய் டியூஷன்ல இருந்து பிக்கப் பண்ணிட்டு கோயிலுக்கு போயிட்டு அப்படியே வரும்போது வெளியில சாப்பிட்டுட்டு வந்துடலாம். அண்ணா புது ஆபீஸ் எப்படின்னு அட்மாஸ்பியர் எல்லாம் சூப்பரா இருக்கா? அண்ணா இங்க பாரு, அங்கேயும் போய் தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்காத சொல்லிட்டேன். பொறுமையா பொறுப்பா வேலை பாரு. சீனியர் மேனேஜர் சொன்னடா, தனியா கேபின்ல கொடுத்தாங்களா? அவரு அவ்வளவு தூரம் சொல்லியும் இப்படி பூச்சா மாமா? வேலை வாங்கி கொடுத்தது என்னமோ உண்மைதான். ஆனா அந்த வேலையை கெடுத்தது இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு ஆள் தான். என்னமாமா சொல்றீங்க? ராஜாவை பத்தி அந்த கம்பெனில இருந்து விசாரிக்க வந்தப்ப யாரோ ஒருத்தங்க அவனை பத்தி தப்பா சொல்லி வச்சிருக்காங்க. உங்களை பத்தி என்ன பத்தியும் தப்பா பேசுறதுக்காக ராஜா மச்சான் இருக்காப்புல. அவரை பத்தி தப்பா சொல்ல இந்த வீட்ல யார் மாமா இருக்கா? மாமா இந்த ஏத்த வீட்ல இல்ல பக்கத்து வீட்ல யாராவது சொல்லிருப்பாங்க? இல்ல, நம்ம வீட்டுல தான் விசாரிச்சிருக்காங்க. யாரோ தப்பா சொல்லிருக்காங்க. யாரா இருக்கும்? யாருன்னு தெரியல. ஆனா ராஜாவுக்கு இந்த வேலை கிடைக்க கூடாதுன்னு நினைக்கிற அளவுக்கு இந்த வீட்டுல யார் இருக்கா? ரவி மச்சான் வாயே திறக்க மாட்டாப்புல. மீனாக்காவும் சொல்ல வாய்ப்பு இல்ல. தேவதியா நீ மலரு இவங்கெல்லாம் பண்றதுக்கு வாய்ப்பு இல்ல. ஆமா வேற யாரா இருக்கும்? தெரியலடா. வாழ்க்கையில எப்பவாவது தப்பு பண்றவனா இருந்தா பரவாயில்ல. எப்பவுமே தப்பு பண்றவன் இவன். அவனை பத்தி யாராவது நல்லது சொன்னாதான் ஆச்சரியப்படணும். அதுவும் செட்டா. நாம இத கொஞ்சம் என்னன்னு பாக்கணும். ஆமா அந்த வெள்ளையடி போன் பண்ணி கலாச்சலாமா? ஆனா அவன் ஏதோ ஒரு வேலை பண்றான். அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஆமா இதுக்கு ஃப்ரீயா விடுங்க. இத பண்ணது யாருன்னு நானே கண்டுபிடிச்சு சொல்றேன். சரி மாமா, நான் போய் டிஃபன் வாங்கி வந்துடுறேன். வரேன். பாதி மீட்டர் புடிச்சிருப்பானே இந்த ஆளு. ஏய் நல்லா அடிச்சாலே அசிங்கடா. போடா. அப்பா வழி தவறி போய் தப்பு பண்ணிட்டப்பா. இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலப்பா. நீங்க தான் எனக்கு ஒரு நல்ல வழி காட்டி உதவணும்பா. ஏய் அப்படியே ஒண்ணு போட்டேன்னு வை. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப வந்து நின்னா என்னடா பண்றது? எனக்கு தெரியலப்பா. ஒரு பக்கம் உமாவுக்கு நான் பண்ணது துரோகம். அத உணர்ந்து உமாவோட சேர்ந்து வாழ்ந்தா அது பியாக்கு பண்ற துரோகம் ஆயிடுவேப்பா. வாழ்க்கையில சில தப்புகளுக்கு என்னைக்குமே மன்னிப்பும் கிடையாது, அதுக்கு தீர்வும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு தப்பா தான் நீ பண்ணிட்டு வந்திருக்க. யார் பக்கம் நின்னாலும் அது இன்னொருத்தங்களுக்கு செய்யற பெரிய துரோகம், அநியாயம். போடா. அப்பா அம்மா அம்மா நீங்களாவது ஏதாவது சொல்லுங்கம்மா. நான் என்னம்மா பண்ணட்டும்? அம்மா ஆமா உட்கார். இப்ப நீங்க ரெண்டு பேரும் என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? அத உங்க தம்பி தான் சொல்லணும். ஏமா உடனே ரிசல்ட் சொல்றதுக்கு இது என்ன எக்ஸ்ரேவா ஸ்கேனா?
கொஞ்சமாச்சும் டைம் கொடுங்கம்மா. எனக்கு தேவை ஃபைனல் டிசிஷன். அது நல்லதோ கெட்டதோ, அதுக்கப்புறம் என்னோட லைஃப நான் பாத்துப்பேன். என்னால இதுக்கு மேல இங்க உட்கார்ந்துகிட்டு இங்க நடக்கிறதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. நானும் இன்னைக்கு அவள மாதிரி தான். என்ன முடிவுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஆபீஸ் போவேன். ஏமா மலர், அவன் தூங்கிட்டு இருந்தானே, அவனை போய் எழுப்பு. அண்ணன் இந்த ரூம்ல இல்லையே என்ன? இல்லையா? வழக்கமா ரூம்ல தானே படுப்பான். ஒருவேளை அந்த ரூம்ல இருப்பானோ? இல்ல நேத்து அங்கதானே தூங்குனா, அதனால கேட்டேன். மலர், வெளில போய் பாரு, இருக்கா நானு. அப்படியே அவன் வண்டி இருக்கான்னு பாரு. சரிங்க. சீக்கிரம். ரேவதி, நீ உள்ள போய் பாரு போ. இரு, நான் போய் பாக்குறேன். பாண்டி, நீ அண்ணனை பாத்தியா? ஏய், உள்ளதான் இருப்பாரு. ஏய், ரவி அண்ணனை ரொம்ப நேரமா காணோம். அத கேட்டேன். காணுமா? ஆமா. என்ன ஒண்ணும் தெரியாது. அண்ணன் வெளியே இல்லன்னு எல்லா இடத்துலயும் தேடி பாத்துட்டேன். வண்டி இல்ல. நீ அவனுக்கு போன் போடு. அண்ணா, போன் ஸ்விட்ச் ஆஃப்